அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஆயுதப்படை வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமான 4 அதிர்ச்சியான தகவலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 8வது ஊதியக்குழு பற்றி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. பென்ஷன் சம்பளத்தில் 25% வரைக்கும் உயர்வு, நிதித்துறை இணையமைச்சரோட சந்திப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஒரு முக்கியமான ஃபெடரேஷன் இருக்குது, அதுதான் அகில இந்திய தேசிய ஓய்வூதிய திட்டம் ஊழியர்கள் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்போட உறுப்பினர்கள் நம்ம நிதி அமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. சந்தித்தது எதுக்குன்னா 2 முக்கிய விஷயங்களுக்காக. ஒன்று, 8வது ஊதியக்குழு பற்றி பேச, 2வது பழைய பென்ஷன் திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துவது பற்றி பேச. இந்த கூட்டமைப்போட நம்பிக்கை என்னென்னா 2026 நிச்சயம் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திடுவாங்கன்னு நம்புகிறாங்க. இந்த சந்திப்பின் முழு விவரத்தை கடைசியில் பார்க்கலாம். 8வது ஊதியக்குழுவுக்கான சில விதிகளை மத்திய அரசு வகுத்திருக்கு. இந்த விதிகளை பார்த்தா உங்களுடைய சம்பளம் பென்ஷன் உயர்வு 25% வரைக்கும் அல்லது 25% விட குறைவாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன் தெரியுமா? அவங்க முக்கியமாக பார்க்குற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைத்திறன் அடிப்படையிலான ஊதிய முறை. நீங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் உங்கள் சம்பளத்தை நிர்ணயம் செய்வாங்களாம். 2வது, பொருளாதார கட்டுப்பாடு. நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஊதியக்குழு வேலை செய்யுமா. நாட்டுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. 3வது, மாநில அரசுகளின் சுமை. 8வது சிபிசியை மாநில அரசுகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிக சுமை வந்துடக்கூடாதுன்னு இந்த ஊதியக்குழு கவனிக்குமா. 4வதாக, பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலை. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு தான் இவங்க ஃபார்முலாவை ரெடி பண்ணுவாங்க. இந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் பார்க்கும்போது உங்கள் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2க்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது பென்ஷன் சம்பள உயர்வு 25% அல்லது அதை விட குறைவாகத்தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்பார்ஸ் பென்ஷனராக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சூப்பர் செய்தி. உங்களுக்கு 80 வயது பூர்த்தியானால் உங்களுடைய பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக 20% உயரும். நீங்கள் தனியாக எந்த விண்ணப்பமும் கொடுக்க வேண்டாம். CBGRAM புகார் கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா PCTA இந்த விஷயத்துக்காக சில சுற்றறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. சுற்றறிக்கை எண் 165, சுற்றறிக்கை எண் 191. இந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ஷன் வழங்கும் ஏஜென்சியான பேங்க் ஆகட்டும், ஸ்பார்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஆவணங்களில் உங்களுடைய பிறந்த தேதி சரியாக இருந்தால் 80 வயது பூர்த்தியான உடனே உங்களுக்கு இந்த அடிஷ்னல் பென்ஷன் தானாகவே கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலனா மட்டும் அப்புறமா நீங்கள் புகார் கொடுக்கலாம். நமது ஆயுதப்படை வீரர்கள், அதாவது ORS அண்ட் GCOSக்கு சமமான மிலிட்ரி சர்வீஸ் பே கோரி ஒடிசா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களோட கோரிக்கை என்னென்னா, MNS அதாவது மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்க்கு கொடுக்கப்படுற 10,400 முதல் 10,800 அளவுக்கு MSP, IOR மற்றும் JCOக்கும் உயர்த்தணும்னு கேட்குறாங்க. கடைசி அந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வந்ததுன்னு பார்த்தா நவம்பர் 7, 2025 அன்னைக்கு விசாரணை நடந்தபோது அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணார்னா, கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் செய்ய இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு கேட்டுட்டாரு. நீதிமன்றமும் இது கடைசி வாய்ப்புன்னு சொல்லி அவகாசம் கொடுத்துருக்கு. அதனால் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை டிசம்பர் 15, 2025 ஆகும். இந்த தேதிக்குள்ளே ஒரு நல்ல தீர்ப்பு கிடச்சி 8th CPC வர்றதுக்கு முன்னாடியே MSP உயர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக ஆரம்பத்தில் சொன்ன அந்த மீட்டிங் பற்றி ஒரு சின்ன தகவல். அகில இந்திய NPS ஊழியர்கள் கூட்டமைப்பு நிதித்துறை இணையமைச்சர் அவர்கிட்ட 8th CPCயை சீக்கிரம் அமுல்படுத்தணும்னு, பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமுல்படுத்தணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான இந்த 4 தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான துல்லியமான முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.